எப்படி நம்ம நேசிக்கிறவங்க கூட எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் சினிமா கூடவும் இருக்கணும். அதோட ஒரு தொடக்கம் தான் பியூர் சினிமா மெம்பர்ஷிப். மாதத்துக்கு ஒரு முறை பியூர் சினிமா மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு போயிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதும் ட்ரிப் போகிறதும் வழக்கமாக இருக்குது. சினிமாவை ஒரு 4 செவத்துக்குள்ளே மட்டும் கற்றுக்க முடியாதுன்னு மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா போன பிளேஸ் தான் ஏலகிரி பக்கத்தில் இருக்க ஜலகம்பாறை ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸில் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து குளித்ததுக்கப்புறமா அந்த அழகான வியூ பக்கத்தில் உட்காந்து தமிழ் சினிமா பற்றியும் ஜமா படத்தை பற்றியும் டிஸ்கஷன் நடந்துச்சு. இப்போ ஜமா மாதிரி படங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்போ வரும்போது தான் சொல்லிட்டு வந்தாங்க, இந்தியா வந்து இல்லை ஒரு பழமொழி சொல்லிட்டு வந்தான். என்ன பழமொழிடாது, இந்தியா வந்து நாட் குட் கண்ட்ரி ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோவப்ஸ் இருக்கு. நீங்கள் பழகிறவனுக்கு இல்லைனா வந்து ப்ராக்டிஸ் பண்ணவனுக்கு ஒரு பெரிய இடமே இல்லை. நீங்கள் வந்து பழகிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரோட்டில் வண்டி ஓட்ட ஒருத்தன் பழகிறன்னு வச்சுக்கோங்களேன், அவனை சாவடிச்சிருவாங்க. டேய் ஓரமா ஆறுன்னு அடிப்பான், ஓரமா பண்ணுறான், செத்து தொடான்னுவா, இன்னும் பொண்ணும் அவன் இப்போ வீட்டில் போய் வண்டி விட்டு தொட்டுக்கு மட்டும் டிரைவர் வச்சுட்டு போயிடுவான். ஒரு லேனர், எனி லேனர், ஏதாவது வேற லேனர் கூட வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு துறையில ஒரு லேனராக போகிறான். ஒரு இப்போ ஐஏஎஸ்லேயே ஒரு லேனராக போகிறான், அதாவது தொடக்க நிலை ட்ரெயினியாக போகிறாங்க ஐஏஎஸ்ல. அவங்களுக்கே அப்படிதான் நிலை. ஒரு லேனராக இருக்கிறவனுக்கு இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய மரியாதையே கிடையாது. ஆனால் சினிமாவிலையும் அதே தான் நடக்குது. லேனருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறான், அந்த படத்தை மணிரத்னம் படத்தோட கம்பேர் பண்ண முடியாது, புரசவ படத்தோட கம்பேர் பண்ண முடியாது. ஒரு ஸ்பேஸ் அவன் என்ட்ரி ஆயிருக்கான். இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஹார்ஷா பேசுறீங்க, இப்படி ஹார்ஷா பேசாதீங்க அப்படின்னுவாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இப்போ நான் வந்து எங்கேயோ தொங்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நீ நிக்கிற இடத்துல ஒரு மலையில நீங்களாம் ஏறி போயிட்டு இருக்கீங்க, நான் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன், நான் கத்துனாதான் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ நாங்கள் நின்றுக்கிட்டு உங்ககிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். தொங்கிக்கிட்டு இருக்கேன், எப்போ விழுவோன்னு தெரியாது, ஐயா கொஞ்சம் இடம் கொடுக்குங்களே அப்படியே கேட்க முடியும். கேட்டால் என்ன ஆகும், கொடுக்க மாட்டேங்க, உன் காதலியே கேட்காத நான் பேசுறது. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமான்றது பெரிய ஏரியா. நான் அந்த கற்றுக்கத்தெல்லாம் இந்த ஸ்பேஸ் எனக்கு இப்போ கிடைச்சிருக்காது. இப்போ நான் பொறுமையாக இந்த ரிகல்ஸாக அதாவது மெச்சூர்டாக டீல் பண்ணுறேன் இல்லையா. ஆனால் அப்போ அப்படி பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் வேணும், நிற்கிறதுக்கு எனக்கு இடம் கொடு முதல்ல. இது புது ஃபில்ம் மேக்கருக்கு அதே தான். அதாவது ரொம்ப மோசமாக அமைச்சூராக இருக்கக்கூடாது. அமைச்சூரா இருக்கும்போது தான் நம்ம அவங்கள வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அமைச்சூர்னஸ் இல்லை, ஓரளவுக்கு படம் டீசென்ட், மேக்கிங் டீசெண்டாக இருக்கு, கதை சொல்றதே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்போது போது அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து முற்றிலுமா ஒரு பிரமாதம் படத்தை ஒருத்த முதல் படத்துல எடுத்துட முடியாது. எல்லாராலையும் எடுத்துட முடியாது, அவன் 2 எக்ஸப்ஷன் தவிர்த்து. அப்படிமா அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஜமா அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம பார்க்கணும். தாண்டி அந்த படத்துலயே ஒரு நீட்னஸ் இருக்கு, ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. அதாவது மேக்கிங்ல நான் சொல்றேன், நம்ம ஒரு எதிர்பார்த்து போயிருக்கோம்ல தமிழ்ல வந்து இந்த மாதிரியான கூத்துக்கலைகள் பற்றி வந்த படங்கள்லாம் அவர் ரொம்ப அமைச்சர் மேக்கிங்காக இருக்கும். இந்த படத்தை ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு மேக்கிங். அப்புறம் அது கரெக்டாக அந்த கதையுமே எனக்கு கன்வே பண்ணுது, ஒரு ஆக்டிங்ல இருந்து எல்லாமே. கடைசியில அந்த குந்தவி ஷாட்டும் நீங்கள் அவன் ஏன் சாரான்னா, நம்ம முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேற. நான் படம் பார்க்கும்போது அவன் ஏதோ அவமானப்படுத்துறதுக்கு அவன் நிறைய இடம் கிடைச்சிது. அவன் பொண்ணை கூட்டிட்டு போய் அவன் அவமானப்படுத்திருக்கலாம், அவனுக்கு மாதிரி நிறைய ஸ்பேஸ் கிடைச்சி. பொண்ணு இவனை விரும்புறான், அவளை கூட்டிட்டு போய் அவன் அவமானப்படுத்திருக்கலாம். அது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பேஸ் இருக்கு, அவன் எதையுமே பண்ணல. ஒரு கலைஞன் அப்படிதான் இருப்பான், என் கலையால் உன்னை நான் அடிக்கிறேன் அப்படின்றான். இப்போ என்கிட்ட ஒரு பெரிய ஆர்ட் இருக்கு, இந்த ஆர்ட் மூலமா அவங்க ஈகோ நான் உடைக்கிறேன் அப்படின்னா அதை விட அதுக்கு ஒரு பெரிய பர்பஸ் தேவையில்லை. ஒரு மனுஷனுடைய யாரோ ஒரு சக குடும்ப உறுப்பினர் இல்லை ஒரு மனுஷன் சொசைட்டியில் யாரோ ஒருத்தர் ஈகோ உடைச்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய படைப்பு. அவன் அதுதான் சொல்றான், என்னுடைய நடிப்பின் மூலமா அவனை வந்து நான் வந்து தூக்கி போட்டுருவேன். அப்படி அந்த குந்தவிக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு, அதுக்கு இவ்வளவுதான் அவனால பண்ண முடியும். இதுவே வந்து இப்போ நீங்க வேற ஒரு பெரிய ராஜா மாதிரி, அந்த ஃபைனலா வந்த ராஜா மாதிரி இல்லை அர்ஜுன மாதிரி ஏதோ ஒரு பண்ண வச்சு அதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, பண்ணலாம். குந்தவிக்கு ஒரு டெத்தில் அழுகுற சீன் அவ்வளோதான். அதை ரொம்ப அழகாக அவன் பிளேஸ் பண்ணியிருந்தான். ஒரு டைரக்டரா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும். அப்புறமா இளையராஜா கொடுத்துருக்காரு, அதுவும் இளையராஜா தான் கொடுத்துருக்காரு இவங்க வேணாம்னு சொல்லியும். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப அழகான இடம் தான், அழகாக டீல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அமைதியாக எந்த முன்னுரிமையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு காம் உணர முடியும், காம்னஸாக இருக்கும். திருப்பி போய் ஓட்டிட்டு வரும்போது பாருங்க, எந்த முன்முடிவுமே இல்லாம அந்த சீனை அப்படி குந்தவியை நினைச்சு பாருங்க. இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா, நான் எழுதுற கேரக்டர் என்ன மாதிரி அறிவாளியா இருக்கணும் அவசியம் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அந்த கேரக்டர் என்னவோ அவ்வளவுதான் அவன் பேசணும். இப்போ ஒருத்தன் டீ கடை வச்சிருக்கான் அப்படின்னா அந்த டீ கடையில அவன் வச்சிருக்கிறதுக்கு பின்னணி இருக்குல்ல. படிச்ச ஒருத்தன் டீ கடை வச்சிருக்கான், அவன் படிச்ச மாதிரி பேசலாம். படிக்கல, அவன் வந்து ஒரு வழியா டீ கடை வச்சுட்டு இருந்திருக்கான், இல்லைன்னா வந்து பெரிய படிப்பறிவு இல்லாம ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கான், அல்லது வேற ஏதோ ஒரு தொழில் செய்யறான், அந்த தொழிலுக்கு அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதான் அவன் பேச முடியும். டைரக்டரு எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, அதை கொண்டு போய் அவன் மேல நான் வைக்கிறேன், அவன் அப்படி பேசுவான் அப்படின்னீங்கன்னா அதை வந்து துருத்திக்கிட்டு தெரியும்.
குந்தவின்ற கேரக்டருக்கு அவன் என்ன நியாயம் ஜஸ்டிஃபிகேஷனோ குந்தவி தான் அவன் இருக்க முடியும். நீங்க கமல் எதிர்பார்த்தீங்கன்னா தப்பாயிரும். இவன் ஏன் கமல் மாதிரி ஒரு பெரிய அந்த அந்த நடிப்பின் மூலமா என்னுடைய கண்ணை திறக்கல, என்னை பெருசா இம்ப்ரெஸ் பண்ண முடியல, அவ்வளவு குந்தவி அவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த கேரக்டருக்கு தான் நீங்க ஜஸ்டிஃபை பண்ண தவிர்த்துட்டு டைரக்டருடைய நாலேஜுக்கு இல்லை. அப்ப என்னன்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை தான் நீங்க எழுதணும். நம்ம அறிவை கொண்டு போய் வைக்கணும். அதுதான் நான் சொன்னேன், நீங்க படத்துக்குள்ள போய் இறங்கிடணும் டைரக்டரா, அதாவது எழுதும் போது ரைட்டரா. எப்போ உங்க அறிவை கொண்டு போய் அதுக்குள்ள திணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது துருத்திக்கிட்டு தெரியும், ப்ரீச்சிங் மாதிரி இருக்கும், செட் ஆகாது, ஒட்டாது. அந்த கேரக்டருக்கு எவ்வளவு நாலேஜ், அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுன்றது ரியாலிட்டி இருக்குல்ல. ஒரு பூ விற்கிறவங்களுக்கு என்ன பாலிடிக்ஸ் செய்யுமோ அதை தான் பேசணும். ஒரு பஸ் கண்டக்டர் என்ன பேசுவாரோ அதை தான் நீங்க பேசணும். அவர்கிட்ட கொண்டு போயிட்டு அவர் வந்து ஒரு உலக அது மாதிரி யாரோ ஒரு சில பேர் இருப்பான். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அவன் சின்ன நிறைய படிக்கிறவனா இருப்பான், நிறைய இடத்துக்கு போறவனா இருப்பான். அந்த ஜஸ்டிஃபிகேஷனோட மூவ் ஆகணும். எடுத்தோடனே ஒரு பூ விற்கிறவங்க காட்டுறீங்க, அவங்க பயங்கரமா இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுறாங்கன்னா நம்ப முடியாது ஆடியன்ஸால. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நீங்க அந்த படத்தை பார்க்கணும். நீங்க அந்த படத்துல இருக்கிற கேரக்டரோட தான் நீங்க ஒன்றி போய் பார்க்கணும். என்னால் அந்த காம்னஸ் உணர முடியுது இல்லை. ஏன்னா நான் வந்து எனக்கு எந்த முன்முடிவும் இல்லை. எனக்கு இந்த கேரக்டருடைய பின்புலம் முன்புலம்லாம் தெரியும். இப்போ குந்தவினா யாரு, குந்தி தேவினா யாரு, அர்ஜுனா யாரு, இதெல்லாம் நமக்கு முன்னாடி படிச்சிருப்போம். அதுக்குள்ள மட்டும் அவன் என்ன பண்ணியிருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அப்புறம் அந்த பொண்ணு கடைசியில் வரல, இவன் வந்து இவன் பொண்ணு சேத்தன் பொண்ணை விட்டுட்டு போறான் இல்லையா, அந்த பொண்ணு கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்லல. அந்த பொண்ணு சேர மாட்டா. அதாவது உன் இஷ்டத்துக்கு நீ வருவ போவ நான் உன்னை ஏற்றுக்கணும் அவசியம் இல்லைன்றது ஒரு பெரிய புரட்சிகரமான கருத்து. சில பேர் இப்போ நம்ம சொல்லல, அந்த பொண்ணு சேர்த்துக்கும், சரிடா வாடா நீ உனக்காக அப்படின்னு சேர்த்துக்கும். இது என்ன, நீ வந்து உன்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நீ வந்து என்னை ஒரு பகடகையை யூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய நல்ல விஷயம். அது அந்த படத்தில் அதுக்கு எண்டே கொடுக்க மாட்டான். நீங்களா என்ன புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் அற்புதமான மூவ். ஸோ அப்படி நீங்கள் அந்த படத்தை அணுகுன்னு பார்த்துட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல அவன் நடிச்சு தள்ளினாதான் அவன் எதுக்கு செத்தான், ஏன் இவ்வளோ ஒன்றும் பெருசாக நீ ஒன்றும் பண்ணிக்கலையே. குந்தி தேவி என்ன பண்ணோ அதை அவன் பண்ணிட்டான். அப்புறம் ஒரு பெரிய ஸ்பேஸ் விட்டு நடிச்சிருக்கான். அந்த அந்த ஒப்பாரி மாதிரியான ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த இறந்ததுக்கு அப்புறம் பாடுறது, அது அமைதியாக கேட்டிங்கனாலே நமக்கு வந்து ஒரு பெரிய காம்னஸ் கிடைச்சு. திருப்பி போய் கேட்டு பாருங்க. தியேட்டர்ல எனக்கு அப்படி கிடைச்சிது. அதனால அந்த இடத்துல அவன் செத்துருவான் நான் நினைச்சேன், அப்படியே செத்துட்டான். அதோட படம் முடிஞ்சிச்சு. அந்த படத்தோட பிரச்சனைன்னா அதுக்கப்புறம் இழுத்தது தான் பிரச்சனை. கடைசியா அவன் அர்ஜுனன் மாதிரி வேஷம் போட்டு வரான்ல, அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஆனா அந்த படம் செத்ததோட முடிஞ்சிச்சு. அதோட எண்ட் கார்டு போட்டு தான் அந்த படம் இன்னும் பயங்கரமா ஆர்டிஸ்டிக்கா இருக்கும். எனக்கு அந்த அந்த எண்ட் போர்ஷன் தான் எனக்கு அது ஏத்துக்கிற மாதிரியான இது இல்ல. நமக்கு இல்ல, அது சில டைரக்டர் அவரு ஒண்ணு நினைக்கிறாரு. ஒரு ஈகோ ஒருத்தன் ஒத்துக்கிட்டு இவனோட நடிப்புனால வந்து அசிங்கப்பட்டு செத்தே போறான்னா அந்த இடத்துல வேற எதனா ஒன்று பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான படங்கள் சொன்ன மாதிரி 2 படங்கள் வந்திருக்கு. 2 படம் இது அந்த டைம்ல நாசா நடிச்சு வந்ததுனால அந்த படம் அந்த டைம்ல பெருசா ஓடல. அந்த அவதாரன்ற படம் ஓடலாம். ஆனா நல்லா ஒர்க் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. இதை விடவே நல்லா இருக்கு. இப்ப இந்த எடுத்த படத்துல அது நேச்சுரலா வேற வந்துட்டு. ஆனா அந்த டைம்ல இதை ஏத்துக்கிற மக்கள் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த காவிய தலைவன் படம் இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதே எண்டு போர்ஷன் அதுல வருது. அதுல கர்ணனுக்கு அப்புறம் ஒரு பாட்டு இல்லையேன்னும் போது ஒரு பாட்டை உருவாக்கி அவன் கொடுக்குறான், அந்த பாட்டை பாடுறான். அந்த அது எமோட் பண்ணிச்சு. அந்த ஏராமன் மியூசிக்கும் அந்த அந்த பாட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல எமோட் பண்ணிச்சு. அந்த உண்மையில பாட்டு முடிக்கும் போது எமோஷன் ஒன்று இருந்து உங்ககிட்ட வருது. ஆனா இவன் நீங்க சொன்ன மாதிரி இவருக்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் வர ஒரு டைரக்டர் இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கணும். மக்கள் ரொம்ப சினிமால நம்ம ஏத்துக்கலாம், சினிமா பேச நம்ம ஏத்துக்கலாம், படிக்க நம்ம ஏத்துக்கலாம். மக்கள் அதை ஏத்துப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் ஏத்து நமக்கு தான் பேசுறோம். அப்ப அந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் இல்ல அதுக்கு நான் இந்த சைட்ல இருந்து பேசுறேன். இப்போ அந்த கதை கலன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கதை கலனுக்கு அவ்வளவுதான் வேலை. அவன் வந்து ஒரிஜினல் இப்போ காவிய தலைவனோ எல்லாம் வந்து ஓகே நாசர் விட்டுரும். காவிய தலைவன் வந்து இல்ல ஒரிஜினல் இல்ல, அது ஒரு ஃபிக்ஷனேட்டட், அதாவது ஃபிக்ஷன் பண்ணி அவர் கதையா சினிமா கொண்டு வராது மெயின் ஸ்ட்ரீம்கா. இவன் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணல. இவங்க நோக்கம் மெயின் ஸ்ட்ரீம் பார்க்கல, ஒரு பியூர்ஃபுல்லா ஹார்ட்ஃபுல்லா ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட நான் அவன் வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கூத்து கலைஞர் பின்னணியில் வந்திருக்கலாம். என் கதையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவன் அப்படிதான் சொல்லுவான். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம அந்த ஸ்கிரிப்ட் ஃபார்மேட் படி ஒரு பிளாட் பாயிண்ட் வை, ஒரு இன்சிடென்ட் எங்க கொண்டு வந்திருக்க, எனக்கு வந்து எங்க வந்து நீ வந்து கான்ட்ரடிக்ஷன் எங்க வச்சிருக்க, எங்க கான்ஃபிளிக்ட் இருக்கு, நம்ம அந்த மாதிரி படங்கள்லாம் கேட்க முடியாது. அதுதான் நான் சொன்னேன், ஸ்பேஸ் கொடுத்து தான் பார்க்கணும். நம்மள மாதிரி ஆளுநர் எவ்வளவு பேர் இருப்பான்னு 10 லட்சம் பேர் இருப்பான். இந்த 10 லட்சம் பேர் அந்த படத்தை பார்த்துருந்தாலும் அது பெரிய சக்சஸ். 50 லட்சம் பேர் எடுக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், 10 லட்சம் பேர் 100 ரூபாய் எவ்வளவு போட்டு பாருங்க, 1 கோடி அவன் கலெக்ட் எடுத்துருவான். ஆனா நம்மளால 10 லட்சம் பேரும் இது மாதிரி பேசுறதான் பார்க்க மாட்டான். மினிமம் 10 லட்சம் பேர் இருப்பான் இந்தியா, தமிழ்நாட்டுல மட்டும் நம்மள மாதிரி பேசுறது. ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அந்த கதைகளை நடக்கிற வருஷமும் ஒரு 15 வருஷத்துக்குள்ள நடக்கிறமான பிரச்சனை இது தலைமுறை. நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி முன்மூடியோட வச்சிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி
ஒரு கூத்து கலைஞர் இடத்துல இருந்து சாமி பாக்கணும். வருதுன்றதெல்லாம் காட்டுறாங்கல்ல கோயில்ல. இப்ப இவன் தான் இந்த ஊருக்கு இந்த கலையை கொண்டு வந்தான், இவன் தள்ளி நிக்கிறதுனாலதான் சாமி வரல. ஒருவேளை அந்த இடத்துல கூட சாமி இவன் வந்ததுனால சாமி இவனே வரான், இவனுக்குள்ளே சாமி வரணும், அதை ஃப்ராட் நம்ம கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இவனே வரான் நிக்கிறேன், இன்னொருத்தனுக்கு சாமி வந்தா என்ன ஆயிருக்கும், அவனைதான் அந்த அர்ஜுன வேஷம் கட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனை யாருக்கு சாமி வருதோ அவன் தான் வெட்டுறதா இருக்கு அப்படின்ற ரூல் எங்க அந்த அந்த அவங்க அப்பா கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் அவனுக்கு வர மாதிரி காட்டுறான். இன்னொருத்தர் அவனு அந்த இடத்துல ஒரு போலித்தன்மை எனக்கு தெரிஞ்சது இல்ல. இல்ல நீங்க போலித்தன்மை இல்ல, சரி சினிமாவே போலிதான் சார். நம்ம சொல்லிதானே இது கற்பனைன்னு சொல்லி தானே பண்றோம். ஒண்ணு இல்லைங்க, புரிசைக்கு போயிருக்கீங்களா? புரிசைன்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்களா? இப்ப இந்த கூத்து கையில உங்களுக்கு எவ்வளவு இன்வால்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. இப்ப அந்த இன்வால்மெண்ட் இருக்கிற அந்த கூத்து பார்த்தவன் இப்ப நான் புரிசைக்கெல்லாம் ரொம்ப போயிருக்கேன். ராத்திரி நடக்கும் புரிசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூத்து நடக்கும். அது கூட கொஞ்சம் ஒன்றி போகும்போது புரிசைன்னு ஒரு கிராமம் இருக்கு, குட்டி கிராமம். ஒரு வாரம் வந்து ஊரே திருவிழா மாதிரி நடக்கும். சென்னையில காஞ்சிபுரம் பக்கம் வந்தவாசி காஞ்சிபுரம் அந்த ஏரியா. ஸோ அதை வந்து நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ரோச் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு புதுசாக வண்டி ஓட்ட ஹெல்மெட் போட்டிருக்கேன்னா அவன் எனக்கு சில பேர் நான் ஹெல்மெட் போட்டு ஓட்டும் போது நிற்பான், 1/2 கிலோமீட்டர் நிற்பான். ஒரு சில டிரைவர் மட்டும்தான், அதுவும் தார் டிரைவர் டெஃபினட்டாக நிற்பான். தார் வண்டி ஓட்டுறாங்களா அப்படி நிற்பான், போங்க அப்படின்னு. அந்த மெச்சூர்டா வந்து ஒரு லேனரை வந்து நம்ம அணுகணும். லேனருக்கு எல்லாருமே அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்து படம் வெற்றி அடைஞ்சுதா ஏற்றிடும் நம்ம கவலை இல்லை, நீங்க அதை அப்படி கொடுங்கன்னு நான் சொல்றேன். அது ஏன் போட்ட கலெக்ஷன் எடுக்கல, ஏன் மக்கள் ஏற்றுக்கல, அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அது மாதிரி எடுத்தா நமக்கு அந்த பிரச்சனை ஆயிருமோன்ற பயத்தோட பேசுறோம். சோர்ஸ்ஃபுல்லா ஆர்ட்ஃபுல்லா ஒரு படம் எடுங்க, நிச்சயமா செகண்ட் ஃபிலிம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹார்ட்ஃபுல்லாவும் இருக்கணும் ஒத்துக்கிறீங்க, சோர்ஸ்ஃபுல்லாவும் இருக்கணும் ஒத்துக்கிறீங்களா? ரெண்டுமே இருக்கும். இருந்துச்சு, அவனுக்கு ஹார்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா நிச்சயமா அவன் போட்ட கணத்தை எடுத்துருவாங்க. ஓடிடி ரைட்ஸ் வச்சு எடுப்பாங்க. போட்ட காசு 50 லட்சம் ரூபாய் போட்டதை எடுத்துட்டு அதுதாங்க இன்னைக்கு தமிழ் சினிமா இந்தியன் 2ல போட்ட காசு எடுத்துருவாங்களா? இந்தியன் புல்லோட ராயன்ல எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்களா? கோடி கோடி அன்னைக்கு 100 கோடி செலவு பண்ணி எடுக்க முடியாது. 50 லட்சம் போட்டு எடுத்துட்டீங்கன்னா பெரிய விஷயம். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு படம் எடுத்தாலும் நீங்க டெஃபினட்டா லாபம் சம்பாதிப்பீங்க. 1 கோடி தாண்டி தான் அதை மார்க்கெட் பண்ணும். உங்களுக்கு வந்து சோர்ஸ் எடுத்து கொடுக்கும், பணம் எடுத்து கொடுக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா ஒரு படம் பண்ணுங்க, சோல்ஃபுல்லா. நான் சொன்ன மெச்சூர்டா இருக்கணும் மேக்கிங்ல. அப்படி ஒரு படத்தை நீங்க 1 கோடிக்குள்ள எடுத்து கொடுங்க, அது தன்னால அது வந்து உங்களுக்கு அந்த பைசா திருப்பி கொடுத்துரும். எப்ப நீங்க 5 கோடி தாண்டுறீங்களோ அப்பதாங்க உங்களுக்கு செக் இருக்கு. உங்களுடைய கதையுடைய வீரியம் வந்து இல்லை. இப்ப விதாத் மாதிரியோ இல்ல வேற ஒரு பெரிய ஸ்டார் மாதிரியோ வச்சா 5 கோடி தாண்ட முடியாது. 5 கோடி தாண்டிட்டீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் நீங்க பிடிக்கணும்னா பயங்கரமான கதைகளா இருக்கும். கிடா படத்தோட பட்ஜெட்டும் அது கலெக்ஷன் கிடா வந்து 50 லட்சம், கலெக்ஷன் வந்து 90 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கிடா பெரிய ஹிட். இல்ல பெரிய ஹிட்ன்றது அது ஏத்துக்கக்கூடிய மாதிரி. இதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான படம் அமைப்பு தான், கம்மியான எடுத்த பட்ஜெட் தான். ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது படமா என்னால உணர முடியுது. எந்த இடத்துலயும் ஜெனரல் எமோஷன். இப்போ கிடா வந்து ஜெனரல் எமோஷன். இது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கையை சொல்லுது. இப்ப ஏன் தலித் மக்கள் படத்தை 10 பேர் ஏத்துக்க மாட்டான், ரஞ்சித்தை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கான். அவனுக்கு அது ஒரு அவர்ஷனை கொடுக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவன் அதனாலேயே அதை வெறுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய லைஃப் வாழ்க்கையை வந்து பதிவு பண்ணுது ஜமான்ற படம். கிடாங்கிறது பொதுவா எல்லாருக்குமே நடக்கிற ஒரு ஜெனரல் எமோஷன். அது உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். தெரியாது இல்ல. இப்ப அந்த மாதிரி வரும்போது இல்ல உங்களால என்ன பண்ண முடியல, பெருசா கனெக்ட் ஆக முடியல. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா போது இன்னும் கொஞ்சம் அவர்ஷன் கூட வருது. அது நமக்கு தான் பிரச்சனையை தவிர்த்துட்டு அவங்க கிட்ட இல்லை. அப்ப அந்த பக்கம் போன இன்னொரு ஸ்டைல் இருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது இது நமக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாகிறது வந்து ஒரு ஈக்குவல் சொசைட்டியா இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி சின்ன சின்ன படம் சின்ன ஒரு சிறு பகுதியா சிறு இனக்குழுவா வாழ்ற மக்களுடைய வாழ்க்கையை காட்டும் போது நம்மளால ஏத்துக்க முடியலன்னா நம்ம அடாப்ட் ஆகலைன்னு அர்த்தம். கிடா வந்து ஜெனரல் எமோஷன், அதனால உங்களுக்கு ஈஸியா அது புரியுது, அடாப்ட் ஆக முடியுது. இது ஒரு குறிப்பிட்ட மக்கள், இது எவ்வளவு பேர் கூத்துக்களை இருக்காங்க, அந்த கலையே அழியுது. அப்ப அந்த டைரக்டர் வந்து நம்ம இதுல பேசும்போது சொன்னார், நான் எந்த இடத்துல சிம்பத்தைஸ் பண்ணலன்னு சொன்னாரு. இப்போ சில படங்கள்ல வந்து இப்போ பவாச்சலத்தினுடைய 7 மலை ஜமான ஒரு கதை இருக்கு. அந்த 7 மலைன்னு ஒருத்தர் வந்து ஒரு ஜமா வச்சிருப்பாரு, அதாவது ஒரு ட்ரூப் வச்சிருப்பாரு. அந்த ட்ரூப் வந்து நலி உண்டு, அவர் காலத்துல யாருமே இல்லாம அப்புறம் அவர் எங்க பெங்களூருக்கு வேலைக்கு போய் என்ன கஷ்டப்பட்டு வராதுன்னு அந்த கதையை எழுதிருப்பாரு. ஒரு சிம்பத்தைஸ் பண்ணப்பட்ட ஸ்டோரி அது. அந்த கூத்து கலைஞர்களை பத்தி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கழிவிறக்கத்தோடு சொல்ற கதை. இவர் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல, கலைஞனா நான் சிம்பத்தைஸ் பண்ண விரும்பலங்கிற, அது ஒரு பெரிய விஷயம். சிம்பத்தைஸ் பண்ணீங்கனாலே இல்ல அது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். காவிய தலைவன்ல மற்ற வசந்த பாலன் படங்கள் அந்த சிம்பத்தைசேஷன் இருக்கும், கழிவிறக்கத்தை கேட்பாங்க. நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது, என்ன மாதிரி ஒருத்தன் உலகத்திலேயே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டேன் நம்ம சொல்றோம்ல, நம்மளை விட அதிகமா அனுபவிச்சிருப்பான். ஆனா நமக்கு எப்பயுமே அது தோணிக்கிட்டே இருக்குதா, அதை சிம்பத்தைஸ் பண்றது. அது என்ன பண்ண நம்மளை அழிச்சிடும். எந்த படத்துல நீங்க சிம்பத்தி பாக்குறீங்களோ அந்த படம் அதையும் அழிச்சு உங்களையும் அழிச்சிடும். அதனாலதான் நம்ம நினைக்கிறேன், இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு எனக்கு, என் கூட இருக்கலாம் விட்டு போறான்,
எனக்கு எல்லா பிரச்சனையும் என்கிட்ட வருது, நான் அப்படி நினைக்கிறேன், சோர்ந்து போய் எல்லாம் எனக்கு தான் பிரச்சனை, என் நேரம் சரியில்லை, நம்ம அப்படியே மூட நம்பிக்கை பக்கம் நகர ஆரம்பிச்சிடும். சிம்பத்தைஸ் பண்ணும்போது எல்லாமே நெகட்டிவா மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க அப்படி இல்லாம இது எல்லாரும் நடக்குது, நம்ம அதுல வெளில போனோம், அதுல வெளியில போயிடணுன்ற பாசிட்டிவிட்டியோட அணுகுறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவே நடக்காது. நீங்க அடுத்து மூவ் ஆகிட்டே இருப்பீங்க, வேற இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க, பாசிட்டிவிட்டியா இருக்கும். ஸோ சிம்பத்தைஸ் பண்ற சொல்ற படங்கள் வந்து தப்பான படம். ஜெமா வந்து சிம்பத்தைஸ் பண்ணவே இல்லை, அதனாலேயே அது கொண்டாடப்பட வேண்டிய படம் தான். கலைஞன் கஷ்டப்படுறான், அவன் காசு இல்லை, அந்த படத்துல எங்கன்னா சொல்றாங்களா? அதாவது ஒட்டுமொத்த கோரா அது இல்லை, சில இடங்கள்ல வரும், ஆனா நல்லா வாழ்றான்னு காட்டுது. ஸோ அந்த மாதிரி அதை சிம்பத்தைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு படத்துல. காவியத்தில் அது மிஸ்ஸிங், அசம்பல் எல்லா படத்துலயும் அது மிஸ்ஸிங் தான். அது ரொம்ப முக்கியம். அதனால ஒரு லேனரா இவ்வளவு பண்ணான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. மறுபடியும் சொல்றேன், நீ அந்த அந்த இனக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை பார்க்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாரின்ல ஏதோ ஒரு ஊர்ல இப்போ ஒரு படம் வந்துச்சு, பேர் மறந்துட்டேன். ஒரு பழங்குடி மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பெரிய புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி ஒரு இடத்துல ஜெயிப்பாங்க. இப்போ அந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கணும், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது, ரொம்ப ஸ்லோவா இருக்கும். என்ன புரட்சி நீங்க என்ன நினைப்பீங்க? வெட்டு குத்து அடி உத வெடி குண்டு வெடிக்கிறது, அவன் போட்டு தாக்குறது, ஒரு 100 ரூபாய் அது ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறது தான். ஒரு ஊர் மேயர் அடிக்கிறது தான், அவ்வளோதான். சிம்பிள். ஆனால் அது ஒரு பெரிய புரட்சி. அப்போ அந்த ஊரை நீங்க புரிஞ்சுட்டா அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்க என்ன செய்கிறீங்கன்னா, எனக்கு அதை விட எனக்கு முக்கியமாக புரட்சி ஏற்படுறது வந்து இங்கே நடக்குது. அதாவது ஒரு சோகால்டு பெரிய படத்தை தான் சொல்லுங்களேன். புரட்சி பார்த்தீங்க என்ன படம் வந்துச்சு சமீபத்தில்? முதல்வன் மாதிரி ஒரு படம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த ஊர்ல ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, அந்த ஊர்ல முதலமைச்சர் இப்படி இருக்கா அப்படி இருக்கா, உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஊர்ல மேயருக்கு எதுக்கு 10 பேர் இருப்பாங்க எல்லாம் நமக்கு புரியாது. அப்போ அந்த ஊரோட கனெக்ட் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் வேலை பார்க்கணும். எல்லாம் உங்களுக்கு புரியலன்னா அது அந்த சினிமாவோட பிரச்சனை இல்லை, அது அந்த ஊரை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு புரியும். அவனுடைய நோக்கம் இருக்கிற 8 கோடி பேருக்கும் எடுக்கிற படம் இல்லை ஜெமா. அவன் நோக்கம் அதில் 8 கோடி பேரும் பாரு அப்படின்றதும் இல்லை. இந்த குறிப்பிட்ட இனக்குழு புரிஞ்சுக்கிட்டவன், அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன், அதை பத்தி நிறைய கதைகளை கேட்கணும்னு நினைக்கிறவன், அப்புறம் அது சம்மந்தமா இருக்கவன், அது தொடர்பு இந்த மாதிரி ஒரு குறுகிய ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பார்த்தாலே போதுமானது. 10 லட்சம் பேர் பார்த்தாலே 1 கோடி வந்துருந்தேங்க, அது போதுமானது. அந்த தொழில அணுகணும்னு சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க லேர்னரா இருக்கும்போது நான் சொல்றது புரியும். இப்போ நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் வைஸா மோசமா இருந்துச்சுன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ ஒரு தப்பான ஒரு படத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டென்ட் வைஸா ரொம்ப மோசமா இருக்கு, இப்போ வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆதரிக்குது, இல்லை ஒரு மத சார்போடு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட மதத்தை உயர்த்தி பேசணும் போது அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. லேனராவது மண்ணாங்கட்டையை போட்டு அடிக்க தான் செய்யும். கண்டென்ட்ல எந்த பிரச்சனையும் எல்லாம் அனுக்கும், கொஞ்சம் மேக்கிங்ல மட்டும் ஒரு இடம் எடுத்து தான் சார் கத்துக்குவான். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தன் ஒரு படம் எடுக்கும்போது 3வது படம் பயங்கர ரேஞ்சுக்கு போயிடுவான், தொடர்ந்து வேலை பார்த்தானாக்கா. மிஸ்கினோட முதல் படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? அது எப்படி இருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்துட்டு நீங்க யுத்தம் செய்ய பாருங்க, எப்படி ஒரு கிராஃப்ட் ஏறுது இல்ல. யுத்தம் செய்யாதான் அதோட மேக்கிங்ல கிளாஸ்ல இருக்கும். சொல்றது அந்த 3வது கிராஃப்ட்ல ஏத்துறாருல்ல, ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு சார், கத்துறாரு, அடிக்கிற உடைக்க ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கிராஃப்டை காட்டுறாங்க. ஒரு 3 படம் கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, மெச்சூர்டா இருந்துச்சுன்னா அது அவங்க பாத்துக்கோ. நீங்க அவனை பத்தி அவனை பத்தி கவலைப்படுறீங்க, உனக்கு எப்பறம் 2வது வாய்ப்பு கிடைக்கும் படாதீங்க. ப்ரொடியூசர் அவர் பாத்துக்குவாரு, அவர் தெரிஞ்சுதான் ரிலீஸ் பண்றாரு. அவர் ரொம்ப கெத்தான ப்ரொடியூசரு, கூழாங்கல் அவர் தான் பண்ணாரு. அடுத்து ரஞ்சித் 2 படங்களை அவங்க பண்ண போறாங்கன்னு பேசிக்கிறாங்க, நிறைய அவர் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாரு, அவர் பாத்துக்குவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிரச்சனை என்ன, நம்ம இன்னொரு அதாவது நம்ம படம் எடுக்கும் போது நம்ம ப்ரொடியூசரை பத்தி கவலை பண்ணணும். அவர் எனக்காக பணம் கொடுத்துருக்காரு, நான் நல்லா பண்ணணும், எப்படியாச்சும் அதை மீட்டு கொடுத்துடணும், அல்லது நான் கூட ஒர்க் பண்ணி அந்த பணம் எடுக்கிற வரைக்கும் நான் அவர் கூட இருக்கணும்ன்றதை நம்ம நினைச்சுக்கணும். இவர் 2 பேரை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, அது அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துக்கணும். எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அந்த எமோஷனல் ட்ரிகர் ஆகிற மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு முன்னாடி கிளாஸ்ல சொன்னதுல, அந்த லேசி ரைட்டிங்னு இருக்குல்ல, ஸ்கிரீன் பிளேல ஒரு எமோஷன் ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஓகே ஒரு பொண்ணை ரேப் பண்றது, அதுல இருந்து ஒரு எமோஷன் ட்ரிகர் ஆகுறது, இல்லைன்னா வந்து ஒரு பொண்ணோட கருப்பை பத்தி நீ பேசிடு, அதனால நம்ம ட்ரிகர் ஆகும், விவசாயிங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதனால ட்ரிகர் ஆகும். அந்த லேசிங் ரைட்டிங்ல வந்துட்டு ஒருவேளை அந்த எமோஷன் அப்படி ட்ரிகர் ஆகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி தான் நான். ஆமாமா, எமோஷன் வந்து நீங்க உங்களுடைய ஃபெயிலியரை அதை போய் காட்டக்கூடாது. என்னால படம் எடுக்க முடியல, இவன் எப்படி அழ வைக்கிறது, நீ அழுவு, இவனை 2 பேரும் அழ விட்ற, நீ அழுவு அப்படின்னு பண்ணாதான் அது லேசினஸ், அதுதான் தப்பான மேக்கிங்கா போயிடும். ஒரு ஆர்டிஸ்டிக்கா இருக்கும்போது எப்பவுமே அழக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு எமோஷன் இல்லை அது. ஆனா அது எதுக்காக அழுவுறீங்கன்றதான் முக்கியம். இவ்வளவு விளக்கமா நீங்க என்னங்க இவ்வளவு விளக்கமா நீங்க கேள்வி கேட்டீங்களா?
இப்போ என்ன நீங்க அப்ப ஜமா படம் வந்திருக்கணும், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். அப்பதான் இப்பவும் அதுல சில ஒளிமுறை பாயிண்ட் இருக்கும், ஒளிமுறை பாயிண்ட் இருக்கும். இன்னொரு முறை நீங்க வேற ஏதாவது பேசுமா அப்பதான் வெளியே வரும். ஒரே மாதிரில நானா எல்லாத்தையும் ஒரு உதாரணமா சொல்லிலாம் சொன்னா எப்படி கிளாஸ் முடியும்? அந்த ஒரு இதுக்கே எனக்கு ஒரு நாள் கிளாஸ் தேவைப்படும். அழுகையை எப்படி கையாளுவது சினிமான்றதுக்கே எனக்கு ஒரு நாள் கிளாஸ் தேவைப்படும். இல்ல அதை யோசிச்சு பாருங்க பாசிபிளான்னு சொல்லி. அப்ப அந்தந்த சந்தர்ப்பங்களை நம்ம அதை சொல்றோம். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு ஜென்ரலா தான் நீங்க ஹேண்டில். நான் சொல்றத ஏதாவது மாத்தி சொல்றேன்னு பாருங்க. சிம்பத்தைஸ் பண்ணி அள வச்ச படம் எல்லாமே தப்புன்னு தான் சொல்லுவேன் நான். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க நீங்க எனக்கு. ஆனா இது வந்து ஆர்டிஸ்டிக்கா அவன் சொல்றான், பெர்ஃபார்ம் பண்ணி தான் உங்களை அள வைக்கிறான் சார். எதற்காக அழ வைக்கணும் அப்படின்றது ஒரு தனியா அது ஆமா, அது ஒரு மேக்கிங்ல அது ஒரு ஸ்டைல் தான். மக்கள் இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி படங்களை விரும்புறாங்கன்னு ஒரு கேட்டகரி. ரெண்டு விதமா எடுத்துப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் நல்ல இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் புதுசா எடுக்கிறவங்க படம் ஃபர்ஸ்ட் டைம் வருது, ரெண்டாவது படம், மூணாம் நாளா ஹிட் பண்ணுவான்னு அந்த மாதிரியான படங்கள். சினிமாவோட ஒரிஜினல் ஸ்டைலை தாண்டி ராயன் இந்த மாதிரி போற படங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படங்கள் தான் அதிகமா பணமும் நிறைய கலெக்ட் பண்ணுது, மக்கள் கிட்ட நிறைய சீக்கிரம் நிறைய போய் சேர்ந்துருது, மற்றவங்களுக்கு பேரும் எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களுக்கும் பேர் வாங்கி கொடுத்துரு. பட் இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அந்த படங்கள் வெளிவர்றது தெரியல, சரியான ஒரு சக்சஸ் கொடுக்கல, நேம் வாங்கி கொடுக்கல. அந்த படங்கள் யாருக்கிட்ட போய் நம்மளுமே சினிமாக்காரங்க கிட்ட போய் சேர்ந்துருந்துச்சுங்களா இப்ப நீங்க சொல்ற மாதிரி. பட் இதுதானே பிசினஸா மாறுது. பெரிய படங்கள் பிசினஸ். ஆமா, அவங்க நோக்கம் அது, இவங்க நோக்கம் இது. நோக்கம் கரெக்டா தானே இருக்கு. ராயன் நோக்கம் வந்து சின்ன பிசினஸ் பண்ணுவோம், சின்ன பீப்புள்கிட்ட போனா போதும்னு நினைக்கிறது இல்லை. அவன் பெரிய கோடிக்கணக்கு செலவு பண்றான். அப்ப அவன் இப்படிதான் பண்ணி ஆகணும். இல்ல சின்ன நோக்கம் தான் இவனுக்கு, அந்த நோக்கம் இல்ல. என் படத்தை 100 கோடி பேர் பார்க்கணும், 50 கோடி பேர் பார்க்கணும்னு இவன் நோக்கம் இல்ல. அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல. அவன் சொன்ன சார், ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு பைலட் ஃபிலிம் எடுக்கிறாங்க டைரக்டர், 1 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிக்கிறாங்க. அப்ப இந்த மொத்த படத்தை எவ்வளவு முடிச்சிருப்பாங்க? பெரிய நான் சொல்ல 1 கோடி ரூபாய்க்கு நீங்க தமிழ் படத்தை பண்றீங்க அப்படின்னா தமிழ் படத்துக்கு மார்க்கெட் ரொம்ப பெருசு. நீங்க பண்ணும்போது இந்த ஹிட்ஸ் வாங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவோம். ஒரு டிசைனா 3 கோடி பட்ஜெட்ல போட்டீங்கன்னாக்க 1 கோடி வந்துருச்சு அப்பவே. அதனால தமிழ் படங்களுக்கு 3வது பெரிய மார்க்கெட் இந்தியாவிலே. அதனால நீங்க 1 கோடிக்குள்ள படம் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா திருப்பி எடுக்கலாம். அதுக்கு வேலை செய்யணும். 1 கோடி போட்டு எங்க எடுக்கலன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி லேசியா உட்காந்துருக்க கூடாது. வேலை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இண்டிபெண்டன்ட் மூவிஸ் எடுக்கிறோம்ல பணம் போட்டுட்டு, அதோட இது ரிலீஸுக்கு என்ன ப்ராசஸ் வந்து இந்த மாதிரியான படம்ன்றது முக்கியம். நான் சொன்ன ஜமா மாதிரியான படங்களோ, இப்போ ஜமா கூட அவங்களுடைய நோக்கம் தியேட்டர் ரிலீஸ்ல. ஆனால் ப்ரொடியூசர் நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிறேன்னு அவர் பண்ணார். அவர் தெரிஞ்சுதான் பண்ணார். தியேட்டர் ரிலீஸ்ல நமக்கு பெருசா ப்ராஃபிட் கிடைக்குன்னு தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ஆனா அதை நோக்கம் கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கு. அவர் நல்ல ஆர்டிஸ்டிக்கான ப்ரொடியூசரா இருப்பாரு, ரொம்ப கலையை விரும்புறதா இருப்பாரு. அவங்க அப்படி பண்றாங்க. நம்ம ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம், அது என்ன டார்கெட் நமக்கு தெரியணும். அந்த படம் என்ன அச்சீவ் பண்ணணும் தெரியணும். அது யாரு ஆடியன்ஸ்ன்னு நம்ம முன்னாடியே ஜஸ்டிஃபை பண்ணணும். அதாவது இவங்களுக்கு தான் நான் எடுக்க போறேன்னு முன்முடியோட இல்லை. ஆனா இந்த படத்துக்கு இவ்வளவுதான் ஆடியன்ஸ், இவ்வளவுதான், இவன் தான் இல்லை, இவ்வளவுதான், குறிப்பிட்ட ஆடியன்ஸ்லாம் இல்லை. இந்த படம் அப்படின்லாம் இல்லை, இவ்வளவு பேர் தான், ஒரு 10 லட்சம் பேர் தான் நம்ம படம் போய் சேரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தான் எடுப்போம். அப்ப அதை நீங்க இல்லை மற்ற செலவு எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு ஸ்கிரீனுக்குள்ள இன்புட்டை கொடுக்கணும். அதுக்கு செலவு பண்ணணும். இப்ப நீங்க போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறதுக்கு பதிலாக அந்த படத்துக்கும் அந்த செலவு பண்ணணும். படத்துல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது, ஒரு செட்டு தேவைப்படுது, அதுக்கு நீங்க செலவு பண்ணணும். அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட்ல அந்த ஃபிலிம் ரிச்சா நீங்க காட்டலாம். காட்டிட்டு அந்த படம் நீங்க என்ன பண்ண இண்டிபெண்டா பண்றீங்க, ஒரு 50 லட்சத்துக்குள்ள பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க மெயின் ஸ்ட்ரீம் ஃபார்முலா அப்படி எடுக்கக்கூடாது. எடுத்தீங்க அப்படின்னா 2 கேட்டாலும் போய் நின்றோம். ஒண்ணு எக்ஸ்ட்ரீமா நல்லா இருந்துச்சுன்னா போய் சேர்ந்துடும். இல்ல ஒரு நல்ல குட்டி கேப்ல வந்துருச்சுன்னா அது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ், இல்ல அது ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நிறைய ஃபேக்டரை ஃபேஸ் பண்ணி வரும். இதே ஒரு நல்ல படம், ஒரு ஆர்டிஸ்டிக்காவும் இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் மூடுன்னு ஒன்று சொன்னேன் நான் அன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன் ராயன் படத்துல. நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன்ல. அப்படி ஒரு படத்தை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இன்டர்நேஷனல் 2 ஃபெஸ்டிவல் காமிச்சிங்கன்னா போதும். டோக்கியோ நடக்குது, அதில் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு, அதுவும் சவுத் ஏஷியா தான் அவங்களோட டார்கெட்டு. ஏஷியன் ஃபிலிம்ஸ் தான் டார்கெட்டு. 40 லட்ச ரூபா பரிசு. அதை அடிச்சிட்டிங்கன்னா அது ஏஷியன் தான். ஏஷியாவில் நீங்கள் எவ்வளோ படம் போயிருன்னு நினைக்கிறீங்க? அதில் ரொம்ப பக்காவான கண்டென்ட் கொடுக்குறீங்க, ஃபிலிம் அந்த ஃபெஸ்டிவல் மூடில் இருக்குனாக்கா 40 லட்ச ரூபா. 50 லட்சம் போட்டிருப்பீங்களா? ஒரு ஃபாரின்ல ஒரு சேனல் நிறைய வழி இருக்குங்க. என்னன்னா ஒருத்தர் என்ன பண்றான், ஏதாவது ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துக்கல, பார்ட் டைம் வேலையே சினிமா பார்க்கறது அந்த பிரச்சனை எல்லாம். என்ன இப்படி இது இருக்கு, கோவாவில் ஃபெஸ்டிவலுக்கு போறீங்க, அங்கே போனீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறான். ஃபிலிம் பஜார்னு ஒன்று வச்சிருக்கான், ஃபிலிம் மார்க்கெட் பண்ணுறதுக்கு, கோ ப்ரொடியூஷனுக்கு, ஸ்க்ரீன் லேப்னு, இது மாதிரி இப்படியே வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் போவாங்க. முதல்ல அதிகபட்சம் அவன் 10,000 ரூபா ஃபீஸ் கேட்குறான். இந்த மார்க்கெட்டுக்குலாம் கூட ரொம்ப ஃப்ரீ. அப்புறம் கிரிட்டிக்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஒரு ரூம்ல பெரிய தியேட்டர் இருக்கும். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ஃபீஸ் சொல்றீங்களா? இதுக்கெல்லாம் தனித்தனி ஃபீஸ் தனித்தனியா இருக்கு. இதுக்கு ஒரு
₹5000 கேட்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரிட்டிக்ஸ்லாம் படம் பார்ப்பாங்க. ஒரு 18 பேர் சேர்ந்தா உங்கள் படத்தை போடலாமான்னு கேட்பான். உங்களுக்கு அந்த லிஸ்ட்லாம் கொடுப்பான். நீங்கள் போடுங்கன்னு வைங்க. நான் ஒரு படம் பேர் சொல்லுவேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் படம் எடுத்தாரு. அவர் படத்தை அங்கே ஒருத்தர் பார்க்குறாங்க. ஃபாரின்ல ஒரு சேனலுக்கு அந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு நாள் ஸ்க்ரீன் பண்ணணும்னு கேட்டு வாங்குறாங்க. 12 லட்ச ரூபா ஒரு ஸ்க்ரீனுக்கு இந்திய மதிப்பில் 12 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அந்த படத்தோட ஒரிஜினல் மேக்கிங் காஸ்ட்டு 27 lakhs. 2 ஸ்க்ரீனிங் போட்டாங்க. எவ்வளோ ஆனிச்சு? 24 அப்புறம் அவர் அது இல்லாமல் வேற மற்ற நாடுகளில் பெஸ்ட்லாம் அமைச்சாரு. $8000 கலெக்ஷன். படம் லாபம் ஆயிடுச்சு. ஓ அது வந்து பெய்டு பே நமக்கு பண்ணுவாங்க. ஆமா, ஃபெஸ்டிவலுக்கு பே பண்ணுவாங்க. ஆனால் கண்டென்ட்ல அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் உருப்படியான கண்டென்ட் எடுக்கணும். அந்த ஃபெஸ்டிவல் இவ்வளோ இருக்குல்ல. அதாவது நான் சொல்றேன், நீங்க முதல்ல கோவாக்கு போகணும். இது எப்படி ஆணிச்சு இது? அவர் வந்து சோம்பேறியா அங்க எங்கன்னா உட்காந்துக்கிட்ட இங்கே இருந்து பார்ப்போம் அங்கேருந்து பார்ப்போம்லாம் பண்ணல. இறங்கி 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 போனாங்க. ஒரு படத்துக்கு கோவாக்கு போய் எவ்வளோ செலவாகும்? ட்ரெயின்லேயே போய் அங்கேயே நிறைய இடங்கள் இருக்கு, தங்கிக்கிட்டு பெருசா செலவு இல்லை. அங்க ஒரு ₹5000 கட்டுறீங்க. ஆனா நீங்க எடுக்கிறது எவ்வளோ? யாரோ ஒரு கிரிட்டிக்ஸ் பாக்குறான். அவன் ஏதோ ஒரு டிவி சேனலோட ஏதோ ஒரு ஓட்டிட்டு சம்மந்தப்பட்டனா இருக்கான். அவங்க தான் அங்க வந்து பார்ப்பாங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டை தேடி உலகமே அலையுது. ஒரு நல்ல கதையை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். நான் ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன், ஒரு மும்பையில் வந்து 120 பேர் வெடிகுண்டு வெடிச்சு சாகுறான். சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன்ல ரத்தம் தெரிச்சிருக்கு. செவுத்துல, பிளாட்ஃபார்ம்ல, ட்ரெயின்ல, எல்லாத்துலையும் தொடச்சி கழுவிட்டு அடுத்து 1 மணி நேரத்தில் ட்ரெயின் பிடிச்சி போறானுங்க. வேலைக்கு போறான். அப்புறம் அப்பா சத்தா தூக்கி போட்டு அடுத்த நாள் வேலைக்கு போறான். குடும்பமே நிர்பலமாகி வயநாடு மாதிரி வெள்ளத்துல போனாலும் 2வது நாள் வேலைக்கு போகணும். 3வது நாள் ரெகுலர் லைஃபுக்குள்ள போயிடறான். எதுக்காகவே தன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ஆனா ஒருத்தங்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்றான். தியேட்டர்ல போய் ஒரு 5 மணி நேரம் கொடுக்குறான். வெடிகுண்டு வெடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க கழுவிட்டு வேலைக்கு. அவன் 5 மணி நேரத்தை கொண்டு வந்து தியேட்டர்ல கொடுக்குறான். உங்ககிட்ட கேட்கறான், எனக்கு ஒரு நல்ல கதை சொல்லு. அவனுக்கு அப்படி நீங்க எப்படிப்பட்ட கதை சொல்லணும்? என் ஸ்டூடெண்ட்டை சொல்றது அது. இப்பேற்பட்டவனுக்கு நீ எப்படிப்பட்ட கதை சொல்லணும்? ஆனா நீ என்ன மாதிரி கதை சொல்ற? அப்ப எப்படி அவன் கடுப்பாக மாட்டான்? அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நடந்தாலும் தன்னுடைய வேலையை விட்டு போகாதவன், தன்னுடைய ரெகுலர் லைஃப் மீறாதவன் ஒரு 5 மணி நேரங்கிறது பெரிய விஷயம். தியேட்டர் கொண்டு வந்து கொடுக்குறான். போறது வர்றது படம் எல்லாம் சேர்த்து சொல்றணும். அப்ப நீ அவனுக்கு என்ன மாதிரி கதை சொல்லணும்? இப்படி கதையை தேடணும், இப்படி கண்டென்ட்டை தேடணும். நம்ம லேசினஸ் தான் இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் உருவாக்குறதுக்கு காரணம். உங்களுக்கும் சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பியூர் சினிமா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.